welcome back to our channel guys. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான chicken ரெசிபியோட வந்திருக்கேன். ஒன்னு டிஃபரண்டான chicken ரெசிபிஸோட வந்திருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா டிபிக்கல் நம்ம ஊர் chicken ஃப்ரைங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சைனீஸ் chicken ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டையும் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். மேரினேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டோட மேரினேஷனும் ஒன்னு பாத்தீங்கன்னா டிபிக்கல் நம்ம ஊர்ல பண்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு வந்து மேரினேஷன் வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல நானே மசாலா அரைச்சு பண்ணியிருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலி ஆப்போசிட் சைனீஸ் ஸ்டைல். நம்ம கிரில் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். பட் வந்து நான் இன்னைக்கு கிரில் பண்ணாம டிஃப்ரெண்டா தவால பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு மேரினேஷன், அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது ரெண்டையும் ஒரே தவால எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் வாங்க பண்ணலாம். தவா ஆல்ரெடி சூடு பண்ணிட்டேன், இப்போ பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதான், சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கல்லு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து பட்டர் யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். தாராளமாக போட்டுக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதான், பட்டர் நல்லா உருகிடுச்சு. மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வச்சுக்கலாம். அவ்வளோதான், 2 சைடும் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாஸ் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு சைடு அப்பப்போ ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், அந்த பெப்பர் பாருங்க எப்படி நல்லா போட்டாயிடுச்சுன்னு. வாசம் அப்படியே கமாலிக்குது. அது பட்டர் போட்டதுங்காட்டி நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்குது. இதோட ஒரிஜினல் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் பார்ட்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. நான் நம்ம ஸ்டைல் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அது இல்லாமல் வந்து கார்லிக் பார்ட்ஸ் போட்டுருந்தேன். ஸோ வாசம் வந்து நல்லா இருக்குது. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி இருக்குது. ஸ்மெல் ஹெவியாக இருக்குது. அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சாஸ் அப்ளை பண்ணிடலாம். பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டோம். அதனால வந்து இது வந்து சிக்கன் நல்லா ஃபுல்லாக குக் ஆகணும், ஆல்மோஸ்ட் குக் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வந்து நம்ம ஃப்ளேமில் வச்சுருக்கோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் 2 சைடும். ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த சைடும் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ நேரம் நல்லா ப்ளைனாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட சைனீஸ் தவா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. சைனீஸ் ரெசிபிஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். நம்மளோட சைனீஸ் ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சைனீஸ் ஸ்டைல்னு சொன்னனால அப்படியே நம்ம சாஸ் ரெண்டும் சேர்த்ததுனால சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. இந்த ஹனி சோயா சாஸோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக தெரியுது.
சிக்கன் நல்லா டெண்டரா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. சிக்கன் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 மணி நேரம் கிட்டவே மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். சாஸ் இங்கே சூப்பரா இருக்கு. எப்பவுமே சிக்கன் வந்து ஒரே மாதிரி செய்யாம சிக்கன் சாப்பிட்றது ஆயிடுச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடலாமே. சேஞ்சஸ் பண்ணாவே போதும், அதுல டேஸ்ட் வந்து நிறைய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் மேரினேஷன், சிம்பிளான ஒரு ஃப்ரை, பட் வந்து அப்படியே சைனீஸ் ஸ்டைல்ல இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு போட்டோஸ் அனுப்பணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே நம்மளோட ஐடி வந்து பியாஸ் கிச்சன் தான். நீங்க வந்து எப்போ வேணாலும் அந்த போட்டோஸ் வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா மசாலா, அதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்த வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கலரி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் ஹோம்மேட் மசாலா அரைச்சேன் இல்லையா, அதனால மஞ்சள் தூள் ஆட் பண்ணல. மேரினேட் பண்ணும்போது போட்டோம்னா மஞ்சள் வாசம் உள்ள நல்லா இறங்கிரும், அதனால போடல. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணும்போதே சேர்த்துட்டேன், அதனால வந்து இப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்டோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை மசாலாவாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ண முடியாது, அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்காது. அவ்வளோதான், மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்படுச்சுன்னா உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் தக்காளி போடுறேன், ஏன்னா கொஞ்சம் சதன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையாக பண்ணாமல், அதனால வந்து ஃபைனலாக வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது. நீங்கள் இதுவே கரெக்டாக இருக்கும், இந்த ட்ரையே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட வச்சிடலாம். அவ்வளோதான், தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கமகமன் வாசமாக இருக்குது. ஃபைனலாக வந்து கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நான் வந்து ஃபைனலாக தக்காளி சேர்த்தேன் இல்லையா, அதனால வந்து நல்ல கிரேவி மாதிரி கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து வறுத்த கறி மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா தக்காளி சேர்க்காம இந்த வெங்காயத்தோடய விட்டுருங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வந்து கிரேவி எப்படி மணக்க செஞ்சாலும் இந்த இதில் கல்லில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அண்ணன் நிறைய சாப்பாடு போட்டிருந்தாங்க. நான் கேமரா சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னு போயிட்டு வரக்குள்ள சாப்பாடு காலி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வாய் கொடு, அங்கே ஒரு ஆள் கேட்கறத பாருங்க. ஐயோ தங்க கட்டி சுட்டு பிடிச்சே, அதனால அடிக்குது. மம்முடா சுடுதே வேண்டாம். அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு.
செம்ம சூப்பராக வந்திருக்கு. சால்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். ரசத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா சாப்பாட்டோடையும் பிறந்து சாப்பிடலாம். சைட்டாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ கூட எங்கள் அண்ணா வந்து சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் இது வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் பியாஸ் கிச்சன் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்தோட ஐடியுமே வந்து சேம் பியாஸ் கிச்சன்ற நேமில் தான் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ரெகுலராக டெய்லி அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம பண்ண சிக்கன் ரெசிபிஸில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care, bye bye. நம்ம ஊர் சைடு இன்னைக்கு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்த்து இன்னைக்கு சூப்பரான கொஞ்சமா மஞ்சள் என்னடா பார்த்தது. சரி சரி